ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வந்து கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிட்டாரு. அது ஒரு அப்டேட்டு. 2வது எப்படி வந்து தமிழ் சினிமால வந்து ரஜினிகாந்தும், கமலஹாசனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிச்சாங்களோ, நடிக்க போறாங்களோ, அதே மாரி மலையாளத்துல இருக்கிற 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இப்போ ஒண்ணா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாய்ங்க. அதோட அப்டேட்டு. அப்புறம் தலைவர் எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தலைவர் தம்பி தலைமையில் ஆக்சுவலா அது அப்படிதான் சொல்லணும். அது வந்து ஓடிடில வந்திருக்குது. அதோட அப்டேட்டு. இந்த மாரி இன்னும் நெறைய இருக்குது. நம்ப அப்கமிங் பிக் சென்சேஷன் பிரதீப் ரங்கநாதன் அவரோட அடுத்த படத்தோட அப்டேட்ன்னு சொல்லிட்டு நெறைய அப்டேட் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பர்களே! ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு நமக்குள் சினிமா மூலியமா உங்கள சந்திக்கிறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சினிமா கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ரிலீஸ் நம்மளோட சூர்யா சாரோட ஒரு படம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம். அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படத்துல சூர்யா, திரிஷா நடிச்சுக்கிறாய்ங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்கிறாப்புல. அமீரோட டைரக்ஷன். மௌனம் பேசியது. சூப்பரான படம். நானே இப்போ வரைக்கும் அந்த படத்த பார்க்கல. ஏன்னா, அந்த படம் வந்து அம் ரிலீஸ் ஆனப்பலாம் நான் பொறந்திருப்பனான்னு கூட எனக்கு தெரியல. அந்த படம் ரிலீஸ் ஆவுது. 2வது சசிகுமார் சாரோட மயிலாடு. அந்த படம். அதாவது மயிலாடு. என்னடா மயிலாடு? டைட்டிலே டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, டைரக்டரும் அந்த மாரி தான். டிஃபரெண்ட்டான டைரக்டர். ராஜு முருகேசன், ஜோக்கர், ஜப்பான் படத்தோட டைரக்டர். ஸோ அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு விஜய் ஆண்டனியோட புரொடக்ஷன்ல பூக்கி அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல விஜய் ஆண்டனி ஒரு கேமியோவும் பண்ணியிருக்கிறாருன்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்னா, ஓடிடி ரிலீஸ்ல வந்திருக்க படத்தெல்லாம் பார்க்கலாமா? ஓடிடில வந்து பார்த்தீங்கன்னா, த லாங் வெயிட்டட் தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் வந்து இன்னைக்கு Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்தே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் அடிச்சு புடிச்சு மலையாளம் பக்கம் வந்தோம்னா, போன வாரமே வர வேண்டிய அ இந்த படம் லைக் மனசங்கர வரப்பிரசாத் காரு தெலுங்குல வந்து சிரஞ்சீவி நடிச்சது. அந்த படம் வந்து அன்அஃபிஷியலா சொல்லப்போனா விஸ்வாசம் படத்தோட ரீமேக். அந்த படம் நான் பார்த்துட்டேன் தெலுங்குலயே. நல்லாவே இருக்குது. விஸ்வாசம் படத்த இந்த மாரி ஒரு ஜர்னல்ல பார்க்க முடியுமான்றது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான்டா இருந்துச்சுன்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து அ ஜி5ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பராசக்தி. அன்சென்சார்ட் வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஜி5ல தான் இருக்கு. மூவிங் ஆன் வித் வேற ஏதோ ஒரு படம் வந்து பேபி கேர்ள். அதுதான் வந்து போன வாரமே வர வேண்டியது. நிவின் பாலியோடது மலையாளத்துல. ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோனி லிவ்வுல வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சல்லியர்கள். அந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிடேட்டர்ஸ் ஆ பேட்லேண்ட் அந்த படம் வந்து ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் நமக்கான ஓடிடி ரிலீசஸ். ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து அப்டேட்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட். அது என்னன்னா, ஜனநாயகன் படம் வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து வெளிய வரும். என்னடா இது ரொம்ப இதா சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆமா. லைக் வந்து புரொடியூசர்ஸ்லாம் வந்து கோர்ட்ல இருந்து கேஸ வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சில பல சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் வந்து சென்சாருக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒன்ஸ் சென்சார் ஆகி வெளிய வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து ஏதோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா கேலண்டரு. அதுல வந்து 19ஆம் தேதி, 20ஆம் தேதி அதாவது இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளார இந்த படம்லாம் வரும் அப்படின்ற மாரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப அபினேஷ் ஜீவனித் இருக்காருல்ல வித் லவ் படத்தோட ஹீரோ. ஸோ இப்போ டைரக்டர் இல்ல ஹீரோ ஓகேவா? அவரோட அ அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் அவரே சொன்னாரு. இதுவும் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் புரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்ற மாரி அவரே சொல்லிட்டாரு. நேத்து வந்து தேங்க்ஸ் கிவிங் அல்ல அந்த சக்சஸ் மீட் எப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அதுல. ஆ ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மயுகம். அவங்க எல்லாத்துக்கும் அந்த படம் தெரியும்னு நெனைக்கிறேன். மம்முட்டி நடிச்சது. அந்த படத்த வந்து அதாவது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டூ ஸ்கிரீன் ஆன் ஆஸ்கர் அகாடமி மியூசியம். அதுல வந்து அதாவது ஆஸ்கர் அகாடமி மியூசியம். அந்த மியூசியம்ல வந்து மோஷன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபார்மேட்ல இந்த படம் தான் இந்தியால இருந்து டெலிகாஸ்ட் ஆகல
ஓடுற அந்த காட்சி அளிக்கின்றன்ற மாரி நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த படத்த வந்து போட்டு காட்ட போறாய்ங்களாமா. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்1. எஃப்1 படம் நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போட்டு மிரள விட்ட படம். ஸோ அந்த படத்தோட பார்ட் 2 சீக்வல் வந்து எடுக்க போறாங்களாமா. அதோட ஒர்க்லாம் வந்து போய்க்கிட்டே இருக்குது அப்டின்ற மாரி அ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான ஓடிடி ரிலீஸ் நான் சொல்லவே மறந்துட்டேன். அது என்னான்னா, கொம்பு சிவி நம்ம விஜயகாந்த் சாரோட பையன் சண்முகன் பாண்டியன் இருக்காரு இல்லையா? அவரு வந்து நடிச்ச படம் கொம்பு சிவி. அந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிருக்குது இன்னையிலருந்து. ஸோ இந்த விஷயம் நமக்கு பெருசா தெரியல மீன்ஸ் எனக்கு தெர்ல. ன்ற மாரி இப்ப தான் எனக்கே தெரிய வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதயம் முரளி அதர்வா இருக்காரு இல்லையா? அவரோட இதயம் முரளி படத்துல ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு சீன் நடிக்கிறாரா? இல்ல என்ன நடிக்கிறாருன்னு தெர்ல. ஆனா, அவரு அந்த படத்துல நடிக்கிறாரு. நேத்து தான் ஆன் போர்டுமே ஆயிருக்காரு. ஸோ, நெக்ஸ்ட் இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் இப்படிக்கா தெலுங்கு பக்கமே திரும்பவும் வந்தோம்னா, நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானியோட பாரடைஸ் படம் ஆகஸ்ட் 21, 2026 அன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் போஸ்ட் நேத்து விட்டுட்டாங்க. ஸோ, நெக்ஸ்ட் நம்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அவரு ஹீரோவா நடிக்கிற படம் டிசி. உங்களுக்கு வந்து அந்த படத்த பத்தி தெரியும். அருண் மத்தீஸ்வரன் தான் எடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துலருந்து ஒரு கிளிம்ஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காம பாருங்க. அப்புறம் மேட்டு நம்ப பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த சீரிஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த பீக்கி பிளைண்டர்ஸ்ல இருந்து பீக்கி பிளைண்டர்ஸ் த இம்மார்டல் மேன் அப்படின்ற ஒரு படம் வந்து மார்ச் 6 குறிப்பிட்ட செலக்டட் தியேட்டர்ஸ் அதுல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து தியேட்டர்ல உங்களால சப்போஸ் பார்க்க முடியல, இந்தியால எங்கேயும் ஓடல அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, Netflixலயே மார்ச் 20 அன்னைக்கு வெளிய வருது. அ ஐ மீன் Netflixலயே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப தலைவர் 174 இன்டூ கமலஹாசன் 238 இருக்குல்ல, நம்ப கமல் சார் புரொடியூஸ் பண்றாரு அந்த படத்த. ஸோ அதுல வந்து த தலைவருக்கு வந்து 225 குரோர்ஸ் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாய்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஃபங்ஷன் மாரி நடந்திருக்கு. ஸோ அதுலருந்து வெளிய வரப்ப ஐ மீன் லைக் பிப்ரவரி 8 அப்போ வந்து நமக்கு வந்து அந்த படத்தோட ப்ரொமோ ஷூட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ நேத்து ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல போயிட்டு தலைவர் வெளிய வரப்போ சும்மா அப்படியே வலிச்சுட்டு, கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு, சும்மா லைக்கா இவ்வளோ பெருசா மீசைய மட்டும் வச்சுட்டு, இந்த ஜானி படம் அந்த மாதிரியான லுக்லலாம் நேத்து வந்திருந்தாரு. ஸோ அதுதான் மேபி அவரோட கெட்டப்பா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம நேத்து வந்து ஒரு காலேஜ் ஈவென்ட்ல நம்ம ஆளு பிஆர் பிரதீப் ரங்கநாதன். அவருமே பார்த்தீங்கன்னா, நல்லா லாங் ஹேர்லாம் வளர்த்துக்கிட்டு அத மறைக்கிறதுக்கு நம்ம எஸ்கே நான் அமரன் படத்தப்பலாம் இந்த தலையில ஒரு இது மாரி போட்டுக்கிட்டாரு இல்லையா? அந்த மாரி போட்டுக்கிட்டு அவரும் வந்து லைக் ஒரு மாரி வந்திருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். தலைய அந்த லுக்கெல்லாம் மறைக்கிறேன் அப்படின்ற மாரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஆளே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாருன்ற மாரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து சம்மர் இருக்கு இல்லையா? அப்கமிங் சம்மர்ல வந்து நெறையா படம் வந்து ரிலீஸ் ஆகுற ஐடியால இருக்குது. ஸோ அதுல வந்து ஒரு படம் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் அந்த படம் வந்து மார்ச் மந்த் 27 அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கோசரம் அவங்க எய்ம் பண்ற மாரி இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சில பல அந்த அ ப்ராப்ளம் மேபி தள்ளி போலாம் அப்படின்றதுனால தெர்ல. அ மேபி அதுலருந்து கூட கொஞ்சம் இப்படி தள்ளி வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் ரிலீஸ்ல வந்து நெறையா படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எலக்ஷனோட டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்கோசரம். லைக் வந்து உங்களுக்கு கராத்தே பாபு ஆகட்டும், கருப்பு ஆகட்டும், கர, சர்தார் 2, மகுடம் விஷாலோடது, மூக்குத்தி அம்மன் 2 அப்புறமேட்டு வந்து டிமாண்டி காலனி 3 இந்த படம் எல்லாமே வந்து உங்களுக்கு சம்மர்ல ரிலீஸ் பண்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எலக்ஷன் டேட் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த படம்லாம் எப்பப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கான அனௌன்ஸ்மென்ட் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த வாரம் நமக்கு வந்து சினிமா அப்டேட் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு சனிக்கிழமை ஆக்சுவலா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா? அதோட 5த் எபிசோட் வந்து இப்போ ஓவர் ஹைப்ல இருக்குது. ஸோ அது வந்து ஞாயித்துக்கிழமை தான் வந்து ஃபாரின்லலாம் ஸ்ட்ரீம் பண்றானுங்க. இந்தியால மேபி மண்டே தான் வரும். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோவும் வந்து உங்களுக்கு மண்டே ஈவினிங்க்கு மேல தான் வரும். அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. ஸோ இதோட நான் கடைய மூடி கிளம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய் அண்ட் டேக் கேர்.